அவைக்கா அதிமுக கூட கூட்டணி வருவதற்கு தயாரா இருக்கிற மாதிரி தானே சார் தெரியுது தற்போது இருக்கிற சூழ்நிலையில. நல்ல உங்க வாக்கு பொண்ணாகட்டும். ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம். திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற வீழ்த்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவேகாவுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏனால் சரியான நேரத்திலே சரியான முடிவு எடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும். சரியான நேரத்திலே தவறான முடிவு எடுத்தவர்கள் எல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆகவே அந்த வரலாறை எல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும். கட்சி தொடங்குகிற போது இப்போது சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்திலே சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கலைத்து விட்டு போய்விட்டார்கள். பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் என்றால் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார். தாவேகாவுடைய பெருமைமிகு சிறப்புமிகு தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, தொண்டர்களை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து தன் ஆயுள் முழுவதும் சேவை செய்கிற நல்ல வாய்ப்பை நழுவ விட மாட்டார். தொண்டர்களின் எண்ணத்தை, மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிப்பதை குறித்து தொண்டர்களின் விருப்பத்தை, மக்களுடைய எண்ணங்களை அவர் அலசி ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு காலம் அதற்கு மலர்ந்து வரும், கைகூடும் என்பது எல்லோருடைய விருப்பம். நான் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய தொண்டனாக அதுவும் என்னுடைய முழு விருப்பமாக என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்து நின்றால் காணாமல் போயிடுவாருன்றீங்களா?